காற்றின் குரல். ஹலோ மக்களே, மனதின் பக்கங்களோடு காற்றின் குரலாய் இணைந்திருப்பது உங்கள் சகி. இரவு எப்பவுமே எனக்கு ஒரு விசித்திரமான ஃபீலிங்கை கொடுக்கும். பகல்ல கவனிக்காத நிறைய விஷயங்கள் ராத்திரியில மட்டும் மனசுக்குள்ள வந்து உட்காரும். இன்னைக்கு எனக்கு தூக்கம் வரல, அதனால சும்மா வெளியே ஒரு வாக் போயிருந்தேன். ரோட் ஃபுல்லா லைட்ஸ், டீ கடை சத்தம், தூரத்துல பஸ் போற சவுண்டு. சில பேர் போன்ல பேசிக்கிட்டே நடக்கிறாங்க, சில பேர் சும்மா அமைதியா போறாங்க. இந்த நகரம் எப்பவுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா அந்த கூட்டத்துல சில முகங்கள் மட்டும் ஏனோ நம்ம மனசுல நின்று போயிடும். இன்னைக்கு அப்படிதான் நடந்துச்சு. ஒரு சின்ன டீ கடை முன்னாடி நின்ன. அங்க ஒரு வயசான அண்ணா டீ போட்டுட்டு இருந்தாரு. அவரோட முகத்துல டயர்ட்னஸ் இருந்துச்சு. ஆனா வர ஒவ்வொருத்தர்கிட்டையும் சிரிச்சுதான் பேசினாரு. ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு டீனா இப்படி சொன்னாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே, வாழ்க்கையே ஸ்ட்ராங்கா இருக்கு தம்பி, டீ எதுக்குன்னு சொன்னாரு. அங்க நின்ன எல்லாருமே சிரிச்சாங்க, நானும் சிரிச்சேன். ஆனா வீட்டுக்கு வந்த பிறகும் அந்த லைன் மட்டும் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. வாழ்க்கையே ஸ்ட்ராங்கா இருக்கு. சில பேரு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவு சோர்வு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த டீ மாஸ்டர் ஃபேஸ் பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இவர் வாழ்க்கையில எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க, எவ்வளவு ஸ்டோரிஸ் கேட்டிருப்பாரு. காலையில ஆஃபீஸ் டென்ஷன்ல வரவங்க, நைட் ஷிஃப்ட் முடிச்சு டயர்டா வரவங்க, லவ் ஃபெயிலியர்ல சைலண்டா டீ குடிக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரிச்சு பேசுறவங்க, எல்லாரையும் பார்த்திருப்பாரு. ஆனா அவரோட ஸ்டோரியை கேட்க யாராவது நின்று இருப்பாங்களா? நம்ம வாழ்க்கையில இப்படி நிறைய பேர் இருக்காங்க. பஸ் கண்டக்டர், டெலிவரி பாய், செக்யூரிட்டி அங்கிள், ரோட் சைட்ல பூ விற்கிற பாட்டின்னு. நம்ம லைஃப்ல இவங்க எல்லாரும் பேக்ரவுண்ட் கேரக்டர்ஸ் மாதிரி. ஆனா அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒரு வழி இருக்கு, ஒரு கனவு இருக்கு. சில நேரம் நம்மளுடைய பிரச்சனை மட்டுமே பெருசுன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா சுத்தி கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா ஒவ்வொரு முகத்துக்கும் பின்னாடி ஒரு அமைதியான போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு டெலிவரி பாய் வேகமா போறாருன்னா அவருக்கு டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு ஆட்டோ டிரைவர் சண்டை போடுறாருன்னா அவர் வீட்டில் ஃபீஸ் கட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் சிரிச்சு பேசுகிறாங்கன்னா அவங்களே மென்டலி டயர்டாக இருக்கலாம். இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் ஏதோ ஒரு வெயிட்டை சுமந்துக்கிட்டே தான் வாழ்கிறோம். சில பேர் அதை வெளியில் காட்டுவாங்க, சில பேர் சிரிப்புக்குள்ளே மறைச்சிப்பாங்க. அதனால தான் இப்போ யாராவது ரூடாக பேசினாலும் உடனே ஜட்ஜ் பண்ண மனசு வரமாட்டேங்குது. ஏன்னா அவங்களுடைய நாள் எப்படி போயிருக்கோம், அவங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. சில நேரம் ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுற மிகப்பெரிய உதவி பணம் கூட இல்லை, ஒரு அன்பான வார்த்தை, ஒரு ஜென்யூனான ஸ்மைல், நீங்க ஓகே தானேன்னு கேட்குற அந்த ஒரு வாய்ஸ், அதுவே போதும். இன்னைக்கு அந்த டீ கடையில ஒரு சின்ன பையன் வந்தான். ஸ்கூல் பேக் மாட்டிட்டு அமைதியா நின்னான். டீ மாஸ்டர் உடனே, என்னடா லேட்டு, டியூஷனான்னு கேட்டாரு. அவன் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டினான். அந்த அண்ணா சும்மா பிஸ்கட் பாக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அந்த பையனோட முகத்துல வந்த அந்த சிரிப்பு ரொம்பவே பியூரா இருந்தது. அந்த ஒரு செகண்ட் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் புரிஞ்சுது. இந்த உலகம் இன்னும் முழுக்க கெட்டு போகல, இன்னும் சின்ன சின்ன அன்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. யாருக்கும் தெரியாம நல்ல மனசு இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் ரொம்ப பிஸி ஆயிட்டோம். போன்ல ஸ்க்ரோல் பண்ண நேரம் இருக்கு, ஆனா முகத்தை கவனிக்க நேரம் இல்லை. ஆன்லைன்ல 1000 ஃப்ரெண்ட்ஸ், ஆனா உண்மையில மனசு திறந்து பேச ஒருத்தர் கூட இல்லாம நிறைய பேர் வாழ்றாங்க. இரவு நேரம் ஏனோ மனச ரொம்ப நேர்மையா மாத்திடும். பகல்ல ஸ்ட்ராங்கா இருந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ராத்திரியில மெதுவா வெளியே வரும். அதனாலதான் சில முகங்கள், சில வார்த்தைகள், சில சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் கூட ராத்திரியில அதிகமா நினைவுக்கு வரும். இன்னைக்கு அந்த டீ மாஸ்டர், அந்த ஸ்கூல் பாய், அந்த ரோட் சைட் கூட்டம், அவங்களெல்லாம் கடந்து வந்த பிறகும் என் மனசுல இன்னும் ஓடிட்டே இருக்கிறாங்க. சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில பெர்மனண்டா வரமாட்டாங்க, ஆனா ஒரு தாட்டா, ஒரு ஃபீலிங்கா, ஒரு லெசனா நம்ம கிட்ட தங்கிடுவாங்க. அதுலேருந்து தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்ம வாழ்க்கை பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்ல மட்டும் இல்லை. சில நேரம் ஒரு டீ ஷாப் கான்வர்சேஷன்லையும், ஒரு முகம் தெரியாத நபருடைய சிரிப்புலையும், ஒரு சின்ன அன்புலையும்
வாழ்க்கை ஒளிஞ்சு கிடக்கும். சரி, இதுவரைக்கும் மனதின் பக்கங்கள் பார்த்தோம். இன்னைக்கு நீங்க கடந்து போன ஒரு முகம் கூட யாரோ ஒருத்தரோட முழு உலகமா இருக்கலாம். அதனால கொஞ்சம் மெதுவா வாழுங்க, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த உலகம் இன்னும் அழகா தான் இருக்கு. மீண்டும் ஒரு இரவில் இன்னொரு பக்கத்தோடு சந்திப்போம். நன்றி.